Galwan, 2020 June 15 Monday 5 PM. லடாக் எல்லையில் ஆயுதம் இல்லாமல் அவுட்நம்பர்டாக இருந்த இந்தியன் சோல்ஜர்ஸ் மேலே சைனீஸ் சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் உட்பட 20 இந்தியன் சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்க. எதிர்பாராத விதமாக நடந்த இந்த அட்டாக்னால் எல்லை பகுதியில் இப்போ ரொம்ப டென்ஷனான சுச்சுவேஷன் தான் இருந்துகிட்ருக்கு. கேல்வன் வேலியில் லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு பக்கத்தில் தான் இந்த அட்டாக் நடந்திருக்கு. லைன் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை மெக்மஹன் லைன்னு சொல்லப்படுற இந்த லைன் தான் இந்தியன் டெரிட்டரி அண்ட் சைனீஸ் டெரிட்டரிக்கு இடையில பார்டர் லைனாக இருந்துகிட்ருக்கு. 1914 சர் ஹென்ரி மெக்மஹன் சஜஸ்ட் பண்ணி பிரிட்டிஷ் பீரியடில் சிம்லா கன்வென்ஷனில் சைன் பண்ணப்பட்ட எக்ரிமெண்ட் தான் இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல். இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் இந்தியா அண்ட் சைனாவை பிரிக்கிற பார்டர் லைனாக இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் தான் இருந்துகிட்ருக்கு. ஜூன் 15 மண்டே நைட் ஆக்சுவலாக என்ன தான் நடந்தது? இது ஒரே நாளில் ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் நடந்த ஒரு அட்டாக் கிடையாது. மே மந்த் ஸ்டார்டிங்கில் இருந்தே சைனீஸ் சோல்ஜர்ஸ் சின்ன சின்ன இன்ட்ரூஷன்ஸை இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. இந்தியன் ஆர்மி லைன் ஆஃப் கண்ட்ரோல் கிட்ட பேட்ரோல் போகும்போது லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு இந்த பக்கம், அதாவது இந்தியன் டெரிட்டரிக்கு உள்ள அப்சர்வேஷன் டவர்ஸ், டெம்ப்ரரியான டென்ட்டில் கற்களால் கட்டப்பட்ட டென்ட் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் லைன் ஆஃப் கண்ட்ரோல் பக்கத்தில் சைனீஸ் ஆர்மி நிறைய மெஷினரிஸ் அப்புறம் ட்ரூப்ஸையும் கொண்டு வந்து அக்யூமுலேட் பண்ணியிருக்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஸோ இதை பற்றி இந்தியன் ட்ரூப்ஸ் குவெஷன் பண்ணப்போ தான் சைனா திடீர்னு எதிர்பாராத விதமாக அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அக்கார்டிங் டு ஆர்டிகல் 6 ஆஃப் 1996 அக்ரிமெண்ட் படி இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில் ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ன்ற பேரில் ஒரு நம்பிக்கை உடன்படிக்கை கையெழுத்தாச்சு. இந்த அக்ரிமெண்ட் படி இந்தியாவோ சைனாவோ பார்டர் லைன் கிட்ட புல்லட்ஸ் ஃபயர் பண்ணக்கூடாது, ஹசார்டஸ் கெமிக்கல் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கக்கூடாதுன்னு மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தாங்க. இப்போது நடந்த கேல்வன் வேலி அட்டாக்லேயும் 2 சைடும் புல்லட்ஸ் ஃபயர் ஆகலைன்னு 2 பக்கமுமே ஒத்துக்கிறாங்க. அப்போது 20 வீரர்கள் இறந்தது எப்படி? 100க்கும் மேற்பட்டவங்க கிரிட்டிக்கலான கண்டிஷனில் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது எப்படி? சைனா கற்கள், கட்டைகள், இரும்பு ராடு இதெல்லாம் வச்சு இந்தியன் சோல்ஜர்ஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திஸ் இஸ் அ வெல் பிளான்ட் அட்டாக்னு தான் சொல்லணும். இது மாதிரியான அட்டாக் நடக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. 1975 இதே போல் 4 இந்தியன் சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு இது ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு சைனா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடியும் பல தடவை சைனா இந்தியா மேலே இதே மாதிரியான தாக்குதல்களை நடத்தியிருக்கு. இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட ரிப்போர்ட் படி சைனா ஒரு வருஷத்தில் 200லேருந்து 300 தடவை இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே இன்ட்ரூட் பண்ணியிருக்காங்க. இப்போது மட்டும் இல்லை, பாஸ்ட்லேயும் இந்தியா சைனாவோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை தான் விரும்பியிருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் ட்ரீட்டீஸும் சைன் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி சைன் பண்ணப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் ட்ரீட்டீஸில் முக்கியமானது பஞ்சிஷீல் ட்ரீட்டி. மியூச்சுவல் நான் அக்ரெஷன், பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ்னு முக்கியமான சில விஷயங்களை அதில் இந்தியா சார்பாக முன்வைக்கப்பட்டது. இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் ட்ரீட்டீஸை இந்தியன் சைட் எப்போவுமே சீரியஸாக தான் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. நைட் டைமில் பெட்ரோலை கம்மி பண்ணுறது, கேல்வன் வேலியில் இருந்த இந்தியன் ட்ரூப்ஸை டிஸ்என்கேஜ் பண்ணுறதுன்னு சில ஸ்டெப்ஸை இந்தியன் சைட்லேருந்து கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷராக எடுத்தாங்க. பட் சைனா இந்த ட்ரீட்டீஸ் எல்லாம் ஹானர் பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். சுதந்திரம் வாங்கி வெறும் 15 வருஷம் ஆன நிலைமையில் இந்தியா அண்டை நாடுகளோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை தான் விரும்பிச்சு. சைனாவும் இதே மென்டாலிட்டியோடு இருக்கும்னு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நினச்சது தான் தப்பாயிடுச்சு. ஒரு பக்கம் இந்தியாவோட பீஸ் ட்ரீட்டீஸ் அக்ரிமெண்ட்ஸ்ன்னு சைன் பண்ணிட்டு இருந்த சைனா, இன்னொரு பக்கம் ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி இந்தியா மேலே வார் அனௌன்ஸ் பண்ணாங்க. த இண்டோ சைனா வார் 1962 வருஷம் அக்டோபர் மாதம் 20 சைனா இந்தியா மேலே அட்டாக் பண்ணாங்க. சைனா ப்ரப்போஸ் பண்ண சில டிப்ளமேட்டிக் செட்டில்மெண்ட்ஸ்க்கு இந்தியா ஒத்து வராதது தான் இந்த வாருக்கு ரீசன்னு சொல்லப்பட்டாலும், திபெட்டியன் காஸ்க்கு இந்தியா சப்போர்ட் பண்ணது, தலாய் லாமாவுக்கு அடைக்கலம் கொடுத்தது, பார்டர் டிஸ்பியூட்டுன்னு சைனாக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தது. 1 மாதம் நீடித்த இந்த போரில் இந்தியா தோல்வி அடைஞ்சுது. சரியாக 1 மாதத்துக்கு அப்புறம், அதாவது நவம்பர் 20 சைனா போர் நிறுத்தம் அறிவித்தாங்க. அதுக்கு அப்புறம் சைனாவுடைய பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஹெட்டாக இருந்த ஜூ ஆன்லாயும் இந்தியாவுடைய அப்போதைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவும் சேர்ந்து கையெழுத்திட்டது தான் இப்போ இருக்கிற லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். நம்மளை அத்தனை வருஷம் ஆட்சி செஞ்ச பிரிட்டிஷ் அரசாங்கத்தையே எதிர்த்து நின்று ஜெயித்த இந்தியாவால் இந்த போரில் ஏன் வின் பண்ண முடியலை? எதனால் தோல்வி அடைஞ்சுது? அதுக்கு முழுக்க அப்போதைய பிரதமரான நேருவும் அவர் எடுத்த சில தவறான முடிவுகளும் தான் காரணம். நேரு அவர்கள் செஞ்ச இன்னொரு ஹிமாலய தவறு, போர் பற்றின எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாத வி.கே. கிருஷ்ணமேனனை டிஃபென்ஸ் மினிஸ்டராக போஸ்ட் பண்ணது தான்.
இதை தப்புன்னு சொல்ல நேருவை சுற்றி இருக்கிற யாருக்கும் தைரியம் இருக்கலை. அது அவங்களோட தப்போ இல்லை அப்படிப்பட்ட ஆட்களை மட்டுமே தன்னை சுற்றி வச்சிருந்த திரு நேரு அவர்களோட தப்போ, இண்டிபெண்டன்ஸ் வாங்கின 15 வருஷத்தில் இந்தியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஹியூமிலியேட்டிங்கான டிஃபீட்டை சம்பாரித்து கொடுத்துருச்சு. இன்றைக்கி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து கொடுத்த ரிப்போர்ட் படி சைனா இப்போவும் ஆயுதங்களையும் போர் வீரர்களையும் எல்லை பகுதியில் சேர்த்துக்கிட்டே தான் இருக்குது. இந்தியாவும் ஆர்டிகல் 6 ஆஃப் 1996 சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆர்டிக்கல் படி எல்லை பகுதியில் புல்லட்ஸ் ஃபயர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஆனால் இப்போது சிச்சுவேஷனை பொறுத்து ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவெடுக்கக்கூடிய டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியை கமாண்டிங் ஆஃபீஸருக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்புறம் சைனாவுடையான இந்தியாவுடைய ரிலேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நமக்காக எல்லையில் போராடிக்கிட்டு இருக்க நம்மளுடைய இந்தியன் ஜவான்ஸை நம்மளுடைய பிரார்த்தனையில் சேர்த்துப்போம். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ.